என்ன சத்தம் அது? என்ன சத்தம் அது? ஓ மை காட்! ரோபோட்ஸ், சீக்கிரம் என் பெறத்த வாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம் வாங்க. எஸ் மாஸ்டர். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. கமான் கமான், அந்த இடம் தான் வாங்க. மாஸ்டர், அது என்னது மாஸ்டர்? கோல்டா? எல்லோ விக்கி, பொறுமையாயிரு. ரோபோட்ஸ், அந்த பொருளுக்கிட்ட நாம போறதுக்கு முன்ன அந்த பொருள் என்ன பொருள், எங்க இருந்து வந்திருக்குங்கறத உங்க ஸ்கேனிங் சக்தியை பயன்படுத்தி சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எஸ் மாஸ்டர். ஸ்கேனிங் ஸ்கேனிங் ஸ்கேனிங். டீப் மோட் ஸ்கேனிங், டீப் மோட் ஸ்கேனிங், டீப் மோட் ஸ்கேனிங். மாஸ்டர், இந்த ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ்ல இருந்து வந்திருக்கிற ஒரு விண்கல். வாட்? விண்கல்லா? மாஸ்டர், ஒருவேளை இந்த விண்கல் நாம தேடுற அந்த பாசிட்டிவ் ரேடியேஷன் சக்தி உள்ள விண்கல்லா இருக்குமோ? யா விக்கி, பீ கேர்ஃபுல், பீ கேர்ஃபுல். மாஸ்டர், இது நாம தேடுற பாசிட்டிவ் ரேடியேஷன் சக்தி உள்ள விண்கல் தான். வாட்? மாஸ்டர், அப்படின்னா நாம விண்வெளிக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல மாஸ்டர். எலும்பு கூட அரச உட்கார்ந்திருக்கிற நாற்காலிய உடைக்கிற சக்தி இந்த விண்கல்லுக்கு இருக்கு மாஸ்டர். ஆமா மாஸ்டர், இந்த விண்கல்லோட காம்போனன்ட்டை வச்சு ஒரு ஆயுதத்தை தயாரிச்சு அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு எலும்பு கூட அரச உட்கார்ந்திருக்கிற நாற்காலிய நம்மளால உடைக்க முடியும் மாஸ்டர். வெரி குட். அப்ப நாம கஷ்டப்பட்டு தேட நினைச்ச விண்கல்லு கடைசியில நம்மள நோக்கியே வந்திருக்குதா? ரோபோட்ஸ், இதுதான் எல்லாம் ஆண்டவன் செயல்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் ஹெலிகாப்டரை ரெடி பண்ணுங்க. நாம உடனடியா இந்தியாவுக்கு போக போறோம். இந்தியாவுக்கு போய் அந்த நல்லி எலும்பு வாயன் கதைய முடிக்க போறோம். எங்களை மன்னிச்சிருங்க அரசே, நாங்க கொண்டு வந்த டிராகன் பற்களை எங்க கிட்ட இருந்து யாரோ திருடிட்டு போயிட்டானுவ. நான் அமர்ந்திருக்கும் இந்த நாற்காலியை உடைத்து எறிய மனிதர்கள் சதி திட்டம் தீட்டிவிட்டார்கள். சதி திட்டம், சதி திட்டம். அப்படின்னா என்னையே அழிக்க சதி திட்டம் தீட்டிட்டானுவளா? அரசர்க்கெல்லாம் அரசே, கோபம் கொள்ளாதீர்கள். நல்ல ஆவிகளா, சீக்கிரமாக ஏதாவது செய்யுங்கள். அந்த மனிதர்கள் என்னை அழிக்கத்தான் வந்து கொண்டிருப்பார்கள். நிச்சயம் அரசே, அந்த மனிதர்களின் சதி திட்டத்தை முறியடிக்க நான் ஒரு சதி திட்டம் வைத்திருக்கிறேன். ஹலோ கோஸ்ட் கோபால் வர்மா சார், அந்த எலும்பு கூட அரசு அமர்ந்திருக்கிற நாற்காலியை உடைக்கிறதுக்கான ஆயுதத்தை நாங்க தயார் செஞ்சிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சைக்கிள் பாண்டி சார். நாங்களும் இங்க எலும்பு கூட அரசனை அழிக்கிற ஆயுதத்தை தயார் செஞ்சிட்டோம். அப்ப சரிங்க கோஸ்ட் கோபால் வர்மா சார், நானும் என் ரோபோட்ஸும் சீக்கிரமாவே நாளைக்கு இல்ல நாளா நாளைக்கு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துடுறோம். என்ன? எது நாளைக்கா? அங்கிள், நீங்க இன்னைக்கே கிளம்பி வரணும். இன்னைக்கா? இன்னைக்கே எப்படி பாப்பா கிளம்பி வர முடியும்? ஏன் முடியாது? நான் வண்டி அனுப்பியிருக்கேன். அந்த வண்டியில ஏறி வந்தீங்கன்னா சட்டு புட்டுன்னு ஓடி வந்துடலாம். வண்டியா? என்ன வண்டி? அங்கிள், என்ற சிறுத்தை குட்டி அனுப்பிருங்க. அதுல ஏறி ஓட்டமா ஓடி வந்துருங்க. மாஸ்டர், நாம இதுலயா ஏறி போக போறோம்?
ஏய் ரோபோட்ஸ், நான் மனுஷன், அதனால பயத்துல கத்துறேன். நீங்களாம் எதுக்கு கத்துறீங்க? மாஸ்டர், எங்களுக்கும் பயமா இருக்கு மாஸ்டர். அவ்வளோ பெரிய ரோபோட்டுங்க நீங்க, உங்களுக்கே எலும்பு கூடு மேலே ஏறி வர்றது பயமா இருக்குதா? போதும் போதும் போதும், டென்ஷன் ஆகாத. வாங்க தம்பி வாங்க. என்ன தகச்சிகளா, டைனோசர் சவாரி எப்படி இருந்துச்சு? அட போங்க சுக்கி அக்கா, எனக்கு தலையே சுத்திருச்சு. இதோ பாரு, ரோபோட்டுக்கே தலை சுத்திருச்சா? விக்கி, விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. ரொம்ப தேங்க்யூ சுக்கி அக்கா. ஐயா சைன்டிஸ்ட் தம்பி, இங்கேயே நிக்காதீங்க, வேற ஏதாச்சும் எலும்பு கூடுகிது நம்மள பாத்திர போகுதுங்க. சட்டு புட்டுன்னு ரகசியமான இடத்துக்கு வாங்க. அண்டர் கிரவுண்டு தான், எல்லாம் வாங்க வாங்க. பரவாயில்லையம்மா, இந்த அண்டர் கிரவுண்டு நல்ல பாதுகாப்பா தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் குவாஸ்ட் கோபாலர்மா தம்பி தான். விக்கி, பல வருஷம் கழிச்சு நாமளும் ஒட்டா சேர்ந்திருக்கிறோம். வாங்க குரூப் போட்டோ எடுப்போம். போட்டோ ஓகே, கம் ஆன் லெட்ஸ் கோ. 5430, 5431, 5432, 5433. என்னது இது? இந்த ஈக்குமாறு குச்சியெல்லாம் தலைகீழ உட்கார்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்குது. டாய் 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 டாய், கூப்பிடுறது கேட்கானா பாரு. எக்ஸசைஸ் பண்றப்போ யாருப்பா டிஸ்டர்ப் பண்றது? டாய் டாய், நான் யாருன்னு தெரியல. யாருப்பா அது? நம்ம மூக்காண்டி மவனா? இல்ல, போஸ் பாண்டி மவன். வாட், போஸ் பாண்டியா? அட, நம்ம டவுசர் பாண்டி. டாய் டாய் டாய், ஈக்குமாறு குச்சி மண்டையா, உனக்கு எம்புட்ட முறை சொல்லியிருக்கேன், என் பேரு டவுசர் பாண்டி இல்ல, சைக்கிள் பாண்டி, சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி. அவன் என்னடா சட்டைய போடாம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கறா? ஒண்ணும் இல்லப்பா, யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுதா? அந்த எலும்பு கூட அரசன் கூட சண்டை போடணும்லப்பா, அதுதான் எக்ஸசைஸ் பண்ணி சிக்ஸ் பேக் வளர்த்துட்டு இருக்கறேன். பாத்துடா, சட்டை இல்லாம உன்னை யாராச்சும் பார்த்தாவனா தொடப்பக்கட்டுன்னு நினைச்சு வீட்டுல ஒற்றை அடிச்சிட போறாவ. ஏபா டவுசர் பாண்டி, நீ சொன்ன இந்த ஜோக்க நாளைக்கு சனிக்கிழமை வீடியோல சேர்த்து சிரிச்சுக்கிறேன்பா. பாய் 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 மட்டும் இந்த பேச்சு பேசுறியே. ஆமா, நான் கொடுத்த என்னோட டைம் மிஷின் மெழுகுவர்த்தி எங்கடா? என்னது, ஊதுபத்தியா? ஊதுபத்திய வச்சு என்னப்பா பண்ண போற? சாமி கும்பிட போறியா? டாய் 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 டாய், ஊதுபத்தி இல்லடா, மெழுகுவர்த்தி, டைம் மிஷின் மெழுகுவர்த்தி. அட என்ன சயின்டிஸ்ட் சார், வந்தது வராதுமா அந்த சின்ன பையனை போட்டு அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கிறிய. என்னது சின்ன பையனா? இவனை பார்த்தா சின்ன பையன் மாதிரியா சார் இருக்கு? நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன டைம் மிஷின் மெழுகுவர்த்திய ஊதுபத்தி மாதிரி வச்சு கொசு கடிக்கெல்லாம் வச்சு பயன்படுத்தியிருக்கான் தெரியுமா சார்? அட அதை விடுங்க கோபால் சார், அவங்க கிடக்கான் காமெடி பீஸ். இல்லைங்க, உங்ககிட்ட ஒன்னு காட்டணும். இதோ இதுதான் சார் அந்த எலும்பு கூட அரசனை அழிக்கிற ஆயுதம். ஓஹோ, இதுதான் அந்த ஆயுதமா? எல்லோ விக்கி, எல்லோ விக்கி, எல்லோ விக்கி, நாம தயாரிச்ச ஆயுதத்தை அப்படியே எடுத்துட்டு வாமா. ஓகே மாஸ்டர், இதோ வரேன். கொண்டாமா கொண்டா. கோபால் சார், இதோ இதுதான் அந்த எலும்பு கூட அரச உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியை உடைக்கிறதுக்கான ஆயுதம். ஏபா டவுசர் பாண்டி, பார்த்தா தங்கத்துல செஞ்ச மாதிரி இருக்கு. அதுதான் இதோட அதிசயமே. இந்த ஆயுதம் தங்க மாதிரி ஜொலிக்கிற ஒரு விண்கல்லோட சக்தியில இருந்து தான் எடுக்கப்பட்டது. இது பார்க்க தங்க மாதிரியே இருக்கும், ஆனா தங்கம் கிடையாது. ஆச்சரியம் என்னன்னா, நாங்க இருந்த கொஞ்ச இடத்துல பின்னாடிதான் இந்த விண்கல் வந்து விழுந்திருக்குது. அதுவும் இல்லாம நம்ம அந்த காலத்துல கோல்டுல அதிக பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல கோபால் சார்? ஆமா, அதே மாதிரி தான் இந்த ஆயுதத்திலையும் பாசிட்டிவ் எனர்ஜி சக்தி அதிகமாவே இருக்கு. இந்த ஆயுதத்துல இருக்கிற பாசிட்டிவ் ரேடியேஷன் சக்தி அவன் நாற்காலியில அமர்ந்திருக்கிற நெகட்டிவ் ரேடியேஷன் சக்தியை நியூட்ரலைஸ் பண்ணிரும். அப்போ சயின்டிஸ்ட் சார், நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம். அதை எலும்பு கூட அரசனால எங்கேயும் ஓட முடியாதுன்னு சொல்ல வரீங்க. ஆமா கோபால் சார், ஆமா. அம்மா ரோவா கண்ணே, ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கியே, ஆளே நல்லா இழைச்சு போயிட்டியாட்டுக்கம்மா.
ஏங்கன்னு சரியா சாப்பிடுறது இல்லையோ? பாவம் புள்ள கண்ணெல்லாம் வத்தி போயிட்டு. சரி விடு கண்ணு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே. ஆண்டி உனக்கு விதவிதமா கறி பிரியாணியை சமைச்சு கொடுக்க என்ன? ஆன்ட்டி, எனக்கு கறி பிரியாணி வேண்டாம், கரண்ட் பிரியாணி தான் வேணும். என்னது கரண்ட் பிரியாணியா? ஏமா அவ கரண்ட் தானே சாப்பிடுவா, அதத்தான் சும்மா விளையாட்டுக்கு கரண்ட் பிரியாணின்னு சொல்றாமா. நானும் என்னென்னவோ பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன். கறி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பிரான் பிரியாணி, 65 பிரியாணின்னு. ஆனா இந்த கரண்ட் பிரியாணி மட்டும் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு போ. ஏமா ஏமா கறி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டுமா. ஆபாபா கறி பிரியாணி சுட்டு சாப்பிடுவாப்பா, சூப்பரா இருக்கும். அப்ப சரி, பிள்ளைவ எல்லாம் சேர்ந்து ஆசைப்படுறிய கறி பிரியாணி சாப்பிடணும்னு, அப்ப சமைச்சிருவோம். அப்ப சரி மக்கா, நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. நான் போய் ஆள் இல்லாத கடையில போய் கறி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன? அட பைய கொண்டாங்க ஆன்ட்டி, நான் போய் வாங்கிட்டு வரேன். அம்மா ரோபோ கண்ணு, நீயே அம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு பிரயாணம் செஞ்சு வந்திருக்கிறா, நீயே அங்கிட்டு இங்கிட்டு லாந்திட்டு கிடக்கா. சும்மா இரு, நானே போய் வாங்கிட்டு வரேன். நீ போய் ரெஸ்ட் எடுமா, ஆண்டியே போய் கடைக்கு போய்க்கிறேன். ஏமா ஏமா பார்த்து போகமா, எலும்பு கூடுக கிட்ட மாட்டிக்கிடாதிய. சரி சரி. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்போ என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க அரசே, அந்த குடும்பத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் எனக்கு நல்லா தெரியும். ஆவிக கிட்ட இருந்தே திருடிட்டு போயிருக்கானுங்களா, அவனுங்கள இனிமே யாரையும் நம்பாம களத்துல நானே இறங்குறேன்.